வாழைப்பூ வச்சு நல்ல மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான 65 எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாழைப்பூ 65 செய்கிறதுக்கு வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய நரம்பும் அந்த வெள்ளை தாளையும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா தனித்தனியாக வாழைப்பூவை நம்ம பிரித்து இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதே ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கக்கூடிய இந்த அரிசி மாவுனால் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி நம்ம தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான பதத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தப்போ கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை மாதிரி கலந்து விட்டு பார்த்தா நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் 65 போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைப்பூவெல்லாம் மாவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் உள்ள எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உடனே திருப்பாமல் ஒரு நிமிஷம் இப்படி விட்டு நல்லா கலந்து விட்டோன்னா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடும் போது முழுமையாக நம்மளுக்கு வெந்து வரும். இந்த வாழைப்பூவில் பண்ண 65 நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ்க்கு இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய வாழைப்பூவையும் அதை மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா வாழைப்பூ 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். வாழைப்பூவில் நம்ம நிறைய விதமாக இதை மாதிரி பண்ணலாம். அதில் பண்ணக்கூடிய கூட்டு ஃப்ரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ 65 நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளேயுமே நம்மளுக்கு அது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். பூனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.